ஞானம் என்பது உருவத்தால் அளவிட முடியாத ஒன்று என்று கணபதி புகட்டிய பாடம் உங்களுக்கு தெரியுமா? ஒவ்வொரு நல்ல காரியத்திற்கும் முதல் கடவுள் விநாயகரை வணங்குதல் அவசியம். பண்டைய காலத்தில் சோழ தேசத்தில் ஒரு பெரிய யாகம் நடத்த திட்டமிடப்பட்டது. நாட்டின் தலை சிறந்த புரோகிதர்கள் அனைவரும் அந்த யாகத்துக்கு அழைக்கப்பட்டனர். ஆனால் யாகத்தின் தலைமை புரோகிதர் சோமியார் மட்டும் ஒரு முடிவில் உறுதியாக இருந்தார். அவருடைய தர்க்கம் ஒன்றே: விநாயகருக்கு யானை முகம், அவர் ஞானத்தின் கடவுள் என நீங்கள் சொல்வதா? அவரிடம் என்ன கணக்கு அறிவு இருக்கிறது என்று கூறினார். அந்த அகம்பாவம் பிடித்த புரோகிதர், நாம் முதலில் விஷ்ணுவை அழைக்கலாம் என்று கூறி யாகம் ஆரம்பிக்கப்பட்டது. சாதாரணமாக சோமியார் சிறந்த உச்சரிப்பாளராக கருதப்பட்டார். ஆனால் அவன் வாயிலிருந்து வெளிவரும் மந்திரங்கள் குழப்பமாகவும் புரியாததாகவும் இருந்தன. ஒரு வார்த்தை கூட சரியாக வரவில்லை. மற்ற புரோகிதர்கள் குழப்பமடைந்தனர். சோமியார் பெரிய புரோகிதராக இருந்தாலும் தன் வாயிலிருந்து சரியான மந்திரங்களை கூற முடியாமல் தவித்தார். அந்த இரவு சோமியாருக்கு ஒரு கனவு வந்தது. அதில் விநாயகர் தோன்றி, நீ என்னை முற்றிலும் மறந்துவிட்டாய். ஆனால் அறிவு என்பது உருவத்தில் இல்லை, உண்மையான ஞானம் மனிதனின் உள்ளத்திலேயே இருக்கிறது என்றார். புரோகிதர் தன் தவறை உணர்ந்தார். அன்றிலிருந்து அவர் எந்த ஒரு காரியத்தையும் செய்வதற்கு முன் முதலில் விநாயகரை வணங்குவதை வழக்கமாக கொண்டு வந்தார். மேலும் இது போன்ற பதிவுகளை காண உடனே ஃபாலோ பண்ணுங்க. இல்லை என்றால் என்னை மீண்டும் உங்களால் சந்திக்க முடியாமல் கூட போகலாம். நன்றி.